உங்க கிருபை இல்லைன்னா நான் ஒண்ணுமில்ல, உங்க தயவு இல்லைன்னா நான் எதுவும் இல்ல. இன்னொரு தடவை, உங்க கிருபை இல்லைன்னா நான் ஒண்ணுமில்ல, உங்க தயவு இல்லைன்னா நான் எதுவும் இல்ல. கிருபை மட்டும், உங்க கிருபை மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டாமே. உங்க தயவு மட்டும் போதும், என் வாழ்நாள் எல்லாமே. உங்க கிருபை மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டாமே. உங்க தயவு மட்டும் போதும், என் வாழ்நாள் எல்லாமே. சிறியவனை தூசியில் இருந்து தூக்கி எடுத்தீர், எளியவனை குப்பையில் இருந்து கண்டுபிடித்தீர். ஆமென். சிறியவனை தூசியில் இருந்து தூக்கி எடுத்தீர், எளியவனை குப்பையில் இருந்து கண்டுபிடித்தீர். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்காரச் செய்து என்னை உயர்த்தி வைத்தீர், உட்காரச் செய்து என்னை உயர்த்தி வைத்தீர். கரங்களை தட்டி, உங்க கிருபை மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டாமே. உங்க தயவு மட்டும் போதும், என் வாழ்நாள் வேண்டுமா சொல்லுவோமா? உங்க கிருபை மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டாமே. உங்க தயவு மட்டும் போதும், என் வாழ்நாள் எல்லாமே. ஒன்றுக்கும் உதவாத பூஜ்யம் என்னை ராஜ்யத்தின் பிள்ளையாய் மாற்றிய விட்டீர். ஒன்றுக்கும் உதவாத பூஜ்யம் என்னை ராஜ்யத்தின் பிள்ளையாய் மாற்றிய விட்டீர். மறுரூபமாக்கி விட்டீர், புது ஜீவன் தந்து விட்டீர். மறுரூபமாக்கி விட்டீர், புது ஜீவன் தந்து விட்டீர். உன் பாதச் சுவடில் என்னை நடக்க செய்தீர், உன் பாதச் சுவடில் என்னை நடக்க செய்தீர். கரங்களை தட்டி, உங்க கிருபை மட்டும் போதும், வேற எதுவும் வேற எதுவும் வேண்டாம். உங்க தயவு, உங்க கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. உங்க கிருபை மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டாமே. உங்க தயவு மட்டும் போதும், என் வாழ்நாள் எல்லாமே. பாருங்க, என் பகைவர்களுக்கு முன்னாடி, என் சத்துருக்களுக்கு முன்னாடி ஒரு ಪಂದ್ಯ ಕರ್ತರು ಆಯುಧಪಡುತ್ತಾರೆ. ಒಂದು ಔತಣವನ್ನು ಕರ್ತನು ಆಯುಧಪಡಿಸುತ್ತಾನಂತೆ. ನನ್ನ ಶತ್ರುಗಳ ಮುಂದೆ, என் பகைவர்களுக்கு முன்னாடி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர்கள் மத்தியில அவங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறாராம். ஹல்லேலூயா. ನನ್ನನ್ನು ಎಣ್ಣೆಯಿಂದ ಅವರುಗಳ ಮುಂದೆ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ ನನ್ನ ಪಾತ್ರವನ್ನು ತುಂಬಿ ಹರಿಯಲು ಮಾಡುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಅಷ್ಟೊಂದು ಒಳ್ಳೆ ದೇವರನ್ನು ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. ಕರ್ತನೇ, ನಿನ್ನ ಕೃಪೆಯು நன்னನ್ನು யாவாகலு ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. உங்க நன்மை, உங்க கிருபை என்னை எப்போதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால உமக்கு நன்றியப்பா என்று சொல்லி நம்ம பாட போறோம். என்னுடைய பகைவர்களின் கண்களின் முன்னே எனக்காக ஒரு பந்தியினை ஆயத்தப்படுத்தி, என்னுடைய பகைவர்களின் கண்களின் முன்னே எனக்காக ஒரு பந்தியினை ஆயத்தப்படுத்தி, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றீர், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றீர், என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்தீரே. நீர் என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்தீரே. சொல்லி பாடலாம். உங்க கிருபை மட்டும் போதும், வேற எதுவும். எழுந்து நின்று பாட முடிஞ்சவங்க எழுந்து நின்று பாடலாமா? என் வாழ்நாள்